செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். அடிக்க வரானுங்க 2 பேர் 3 பேர். மிரட்டுறீங்களா? பார்க்கிங் வசூலிங்களா மிரட்டுறீங்களா? தெலங்கானாவில் இருந்து மெரினாவிற்கு டெம்போ டிராவலர் வேனில் சுற்றுலா வந்தவர்களிடம் 10 நிமிடங்களுக்கு 300 ரூபாய் பார்க்கிங் கட்டணம் கேட்டதோடு வேன் ஓட்டுநரை ரத்தம் சொட்ட சொட்ட தாக்கிய சம்பவம் அரங்கேறியது. அட்டாவடி பார்க்கிங் கட்டணம் குறித்து முதல் நாள் செய்தி வெளியிட்டே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் 2வது நாளும் முதன்மை செய்தியாளர் ஜபர்சன் மெரினாவிற்கு சென்றிருந்தார். அப்போது வாகன ஓட்டி ஒருவரிடம் பைக்கை பார்க் செய்ய 60 ரூபாய் கேட்டு வசூல் கும்பல் வம்பிழுத்தது. எதிர்த்து கேட்டதற்கு அந்த வாகன ஓட்டியை சூழ்ந்து கொண்டு அடிக்க பாய்ந்திருக்கிறது. நாங்கள் கலெக்ட் பண்ணது கேட்டதுக்கு நீங்கள் யார் கேட்கறது? யாரா நீ? அசிங்கமாக பேசுகிறானுங்க. அப்புறம் லாஸ்ட்டில் எம்எல்ஏ திருப்பிட்டானுங்க. அடிக்க வரானுங்க 2 பேர் 3 பேர். பாதிக்கப்பட்டவர் என்ன நடந்தது என செய்தியாளரிடம் விவரிக்கும் போதே 4-5 இளைஞர்கள் முறுக்கி கொண்டு சூழ்ந்து நிற்க சூப்பர்வைசர் என கூறிக்கொண்டு ஒருவர் வந்தார். ஆட்களை வைத்து மிரட்டி பணம் பறிக்கிறீர்களா என செய்தியாளர் ஜபர்சன் கேள்வி எழுப்பியதும் தாம் பதில் சொல்ல முடியாமல் பார்க்கிங்கை ஒப்பந்தத்திற்கு எடுத்த டூர்க் மீடியா நிறுவன லீகல் அட்வைசர் பேசுவதாக செல்போனை செய்தியாளர் கையில் கொடுத்தார் அந்த சூப்பர்வைசர். மிரட்டுறீங்களா? பார்க்கிங் வசூலிங்களா மிரட்டுறீங்களா? கேட்டது பதில் சொல்லுங்க. பார்க்கிங் வசூலிக்கிறீங்களா மிரட்டுறீங்களா? இது என்ன தப்பு? எல்லாரும் வந்துட்டு சண்டைக்கு நிக்கிறீங்க. எடுத்ததுமே எந்த விதிமீறலும் இல்லை என யோக்கியமாக பேசிய அவரிடம் அப்படியென்றால் எப்படி ஊழியரின் சொந்த அக்கவுண்டில் பணத்தை வசூலிக்க முடியும் என செய்தியாளர் ஜபர்சன் கேள்வி எழுப்பினார். அதற்கு சொந்த அக்கவுண்டில் வாங்கி மாநகராட்சியிடம்தான் ஒப்படைப்போம் என பதிலளித்தது அவர் லீகல் அட்வைசர் தானா என்ற கேள்வியை எழுப்பியது. அவரோட ஓபன் பண்ணி பார்த்தா அவர் ஒரு QR கோடு ஒன்று வச்சிருந்தாரு. அந்த QR கோடை பார்க்கும்போது அவர் வந்து அவரோட அக்கௌண்ட்டுக்கு போகுது, செல்வகுமாரோட அக்கௌண்ட்டுக்கு காசு போகுது. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணும்போது சிம்பிள் கான்செப்ட் என்னன்னு சொல்றேன் பாருங்க. நீங்க ஒரு வெஹிக்கிள் கொண்டு வரீங்க, அது ஒரு காரை கொண்டு வரீங்கன்னா 1 ஹவருக்கு 20 ரூபா. நீங்க ஜிபே பண்றீங்கன்னா அவர் அக்கௌண்ட்டுக்கு ஜிபே பண்றது கரெக்டா சூப்பர்வைசர் அக்கௌண்ட்டுக்கு மாறி. சார் நீங்க ஒரு அட்வொகேட்னு வேற சொல்றீங்க. நம்ம GST பே பண்றீங்க. இது வந்து பியூர் பிசினஸ். அது ஒரு பர்சனலா ஒருத்தரோட அக்கௌண்ட்ல போயிட்டு அந்த அமௌண்ட் வருதுன்னா எப்படி கரெக்டா இருக்குமா? கடந்த பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பந்தம் முடிந்தது உண்மைதான் என கடைசியாக ஒப்புக்கொண்ட லீகல் அட்வைசர், ஆனால் ஒப்பந்தத்தை நீட்டிக்க சொல்லி வழக்கு நிலுவையில் இருப்பதாக நூதன விளக்கம் அளித்தார். டெண்டர் முடிஞ்சிட்டு க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் இது டூர்க் மீடியா தரப்புல வந்து கொரோனா பீரியட்ல பண்ணாததுக்காக எனக்கு 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கேஸ் போட்டிருக்கோம். காலாவதி ஒப்பந்தத்தை வைத்து கட்டணம் வசூலிப்பது உண்மைதான் என ஒப்புக்கொண்ட அவர் அடுத்ததாக முறையான கட்டணத்தையே வசூலிப்பதாக முட்டு கொடுத்தார். ஆனால் இவ்வளவு தொகைதான் வசூலிக்க வேண்டும் என மாநகராட்சி கூறியதாக மெரினா முழுவதும் ஒரு அறிவிப்பு பலகை கூட இல்லையே என செய்தியாளர் கேள்வி எழுப்ப அதெல்லாம் வைத்திருக்கிறோம் என ஆவேசமாக பதிலளித்தார். சொன்னதுதான் தோஷம். கடைசி வரைக்கும் அறிவிப்பு பலகையை கண்ணிலேயே காட்டவில்லை. செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் 1 மாதத்திற்கு முன்பாகவே போர்டை எடுத்து விட்டதாக சூப்பர்வைசரே ஒப்புக்கொண்டார். வெளியூர்ல இருந்து ஆள் வராங்க. இங்க எங்கேயாவது பார்க்கிங் எவ்வளவு வசூல் பண்ணணும் போர்டு இருக்கா? பீச்ல எங்கேயாவது ஒரு இடத்துல போர்டு இருக்கா? எல்லா டிஜிட்டல் போர்டுலயும் எங்க இருக்கு? ஏதாவது ஒண்ணு காட்டுங்க. உங்க ஆள் எங்க பிரதர் போர்டு இருக்கு? உங்க ஆள் சொல்றேன் போர்டு இருக்குன்னு. எங்க போர்டு இருக்கு காட்டுங்க. நீங்க எங்க போர்டு இருக்கு காட்டுங்க. இப்ப காட்டுங்க. இப்ப எங்க போர்டுங்க காட்டுங்க. எங்க போர்டுங்க? இல்லைங்க சார். அவர்ட்ட சொல்லுங்க போர்டு இல்லைன்னு சொல்லுங்க. அவருக்கு புரியல. அவருக்கு வெளியூர்ல இருக்காங்க. அவருக்கு தெரியல. அவருக்கு சொல்லுங்க போர்டு இல்லைன்னு சொல்லுங்க. ஆமாம் சார், போர்டு இல்லை, இப்போதைக்கு இல்லை. மாநகராட்சி உத்தரவுப்படி பைக்கிற்கு 5 ரூபாய் தான் வசூலிப்பதாக சூப்பர்வைசரும் ஓங்கிய குரலில் பேச, அப்படியென்றால் ரசீதை காட்டுங்கள் என கேட்டதற்கும் கடைசி வரைக்கும் ரசீதை கொண்டு வரவே இல்லை. காட்டுங்களா? 5 ரூபா நீங்க வாங்கினேன்னு சொன்ன பில்ல காட்டுங்களா? எனக்கு 5 ரூபான்னு சொன்ன பில்ல அவர் சொல்றாரு. 5 ரூபா பில்லு காட்டுங்க. யார் போட்டோ? யார்கிட்ட பார்க்குறேன் சார். நான் போட்டோ யார்கிட்ட காட்டுங்க. 5 ரூபா வாங்கின பில்ல காட்டுங்க எனக்கு. வசூலிக்கும் கட்டணத்திற்கு உரிய ரசீது கொடுக்கப்படுவதில்லை, வாகன ஓட்டிகள் தெரிந்து கொள்ள அறிவிப்பு பலகை இல்லை என பல முறைகேடு புகார்கள் வரும் நிலையில்
மாநகராட்சியின் உதவி பொறியாளரிடம் விசாரித்த போது பார்க்கிங் கட்டணத்திற்கு பின்னணியில் நடக்கும் சதி என்ன என்பது தெரிய வந்தது. பார்க்கிங் ஒப்பந்தம் முடிந்துவிட்டது என அதிர்ச்சி கிளப்பிய உதவி பொறியாளர் ரமேஷ் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட டூர் நிறுவனத்திற்கும் மாநகராட்சியின் வருவாய்த்துறைக்கும் கடந்த வாரமே நோட்டீஸ் அனுப்பிவிட்டோம் என்றார். ஒப்பந்தம் முடிவடைந்த காலகட்டத்தில் கட்டணம் வசூலிக்க கூடாது என்பதை வருவாய்த்துறையினர் தான் நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்ற அவர் மாநகராட்சியின் சார்பில் ஒப்பந்தத்திற்கு எந்த கால நீட்டிப்பும் வழங்கப்படவில்லை என புட்டு வைத்தார். டெண்டர் அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு, ரீடெண்டர் கால் ஃபார் பண்ணிருக்கோமா? இப்ப ஏதாவது அவங்களுக்கு திரும்ப பண்ண போறோம். ஆனா இப்ப வந்து அவங்க கலெக்ட் பண்ண கூடாது இல்லையா அமௌண்ட்? அவன் கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு, லெட்டர் அனுப்பிச்சாச்சு. அவங்க இப்பதான் அனுப்பிச்சிருக்கோம். ஒரு 1 வீக் ஆச்சு. அவங்க ஆனா டெய்லி நேத்துக்கும் கலெக்ட் பண்றாங்க, இன்னைக்கும் கலெக்ட் பண்றாங்க, காசு கொடுக்காதவங்களை அடிக்கிறாங்க. கண்டினியூஸா ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அதனாலதான் கால் பண்ணேன் சார். லாஸ்ட் வீக் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் ரெடி பண்ணிட்டு உங்களோட இது க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் அனுப்பிச்சுட்டோம். லாஸ்ட் வீக் தான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் நாங்க வந்து லெட்டர் நம்ம கமிஷனர் கிட்ட ஆர்டர்ஸ் வாங்கினது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். ஓகே. ஸோ தட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து ஃபீல்ட் லெவல்ல போயிட்டு இனிமே கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லா இடத்துலயும் வந்து இது பண்ணணும். காலாவதியான ஒப்பந்தத்தை வைத்து வசூல் வேட்டையில் ஈடுபடும் நிறுவனம் குறித்து இன்னும் மாநகராட்சியின் வருவாய்த்துறையினர் ஆய்வு செய்யாதது ஏன்? வசூல் என்ற பெயரில் தாக்குவது, தகாத வார்த்தைகளால் பேசுவதை கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏன் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. மெரினாவிற்கு சென்று வசூல் வேட்டையை தடுத்து நிறுத்தாதது ஏன் என்ற கேள்வி எழுகிறது. மெரினா கடற்கரை முழுக்க சுமார் 50 பேர் வசூல் ஏஜென்ட்கள் இருக்கும் நிலையில் தினம் அதிக கட்டணம் வசூலிப்பதாக புகார்களும் பிரச்சனைகளும் அரங்கேறிய வண்ணம்தான் இருக்கின்றன. ஆனால் அதிகாரிகள் இவற்றை கண்டுகொள்ளாமலேயே இருப்பது மீண்டும் விதி மீறல்கள் நடக்க காரணமாக அமைந்திருக்கிறது. கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.